தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதோ இயேசு ஆண்டவர் நமக்காக கல்வாரி மலையில் உயிரை தியாகம் செய்திருக்கின்றார். நமக்காக சிலுவையை சுமந்து இரத்தம் சிந்தி தன்னுடைய இன்னுயிரை தந்தையின் கரத்திலே ஒப்பு கொடுத்து நம் பாவங்களுக்கெல்லாம் கழுவாயாக தன்னுடைய இரத்தத்தை விலையாக கொடுத்திருக்கின்றார். அந்த இயேசு ஆண்டவரை இதோ இந்த நாளிலே நினைத்து பார்ப்போம். இயேசுவே ஆண்டவரே, நீர்தாமே எங்களுக்காக உம்முடைய உயிரை தியாகம் செய்தீர். கல்வாரியில் எங்களுக்காக இரத்தம் சிந்தினீர். இதோ உம்முடைய பிள்ளைகளின் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருக்கின்றீர். பாவிகளாக நாங்கள் இருந்த போதிலும் எங்களை தேடி வந்து எங்களுக்காக உயிரை தியாகம் செய்தீரே. இயேசுவே உமக்கு நன்றி. நான் பாவிகளையே தேடி வந்தேன், நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை என்று சொல்லி எங்களை தேடி வந்த இயேசுவே ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே எங்களுக்காக உயிரை தியாகம் செய்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினால் இதோ இந்த நாளிலே நீரே எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய தியாக அன்பை, கல்வாரி அன்பை நாங்கள் உணர்ந்து உம்மை போல என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்க ஆசீர்வதி. இயேசுவே ஆண்டவரே, நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னவரே, இதோ உம்முடைய தாகத்தை தணிக்கும் விதத்திலே உம்முடைய இறையாட்சியின் கனவுகளை நாங்கள் கட்டி எழுப்ப, உம்முடைய இறையாட்சியை இந்த மண்ணுலகிலே கட்டி எழுப்ப எங்களுக்கு தேவையான ஆற்றலை தாரும். இந்த சமூகத்திற்காக நாங்கள் எங்களையே அர்ப்பணித்து உம்மை போல தியாகம் செய்ய எங்களுக்கு நல்ல மனதை தாரும். இயேசுவே ஆண்டவரே, உம்முடைய கல்வாரி இரத்தம் இதோ நோயாளர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்தட்டும். உம்முடைய கல்வாரி இரத்தம் இதோ பாவிகளை மனமாறச் செய்யட்டும். இயேசுவே ஆண்டவரே, இதோ உன் தாய் என்று அன்னை மரியாளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாயாக விட்டு கொடுத்தீரே. அந்த தாயை பரிசாக கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் கூட நீர்தாமே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய பெற்றோரை அன்பு செய்ய நல்ல மனதை தார். உம்மை போல பொறுப்புள்ள மகனாக பெற்றோருக்கும் இந்த உலகத்திற்கும் இருக்கும்படியாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த நாளிலும் இயேசுவே ஆண்டவரே, குடி போதை அடிமைத்தனங்களில் சிக்கி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். 33 வயதிலே நீர்தாமே எங்களுக்காக உம்மை அர்ப்பணித்தீர். உம்முடைய தியாக அன்பை உணர்ந்து இந்த தீய போதை பழக்க வழக்கங்களிலிருந்து நம்முடைய பிள்ளைகள் முழுமையான விடுதலை பெறும்படியாய் ஆசீர்வதி. இயேசுவே ஆண்டவரே, உம்முடைய ஆடையை சீட்டு குலுக்கி போட்டு பகிர்ந்து கொண்டார்கள். உம்மிடம் இருந்த எல்லாவற்றையும் நீர் இழந்தீர். எல்லாவற்றையும் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொடுத்தீர். நாங்களும் உம்மை போல பகிர்ந்து வாழ எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே ஆண்டவரே, இதோ உழைத்தும் பயனில்லை, கடன் பிரச்சனைகள், வட்டிக்கு மேல் வட்டி கட்ட முடியாத நிலை, பிள்ளைகளையெல்லாம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே ஆண்டவரே, இதோ அவர்களுடைய உழைப்பை ஆசீர்வதியும். கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறும்படியாய் நீர் ஆசீர்வதியும். கல்வாரியில் எங்களுக்காக உயிரை தியாகம் செய்த இயேசுவே ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே குடும்பமாக இணைந்து வாழ எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக.
பிளவுபட்டு கிடக்கக்கூடிய குடும்பங்கள் ஒன்றாய் இணையும்படியாய் ஆசீர்வதியும். எத்தனையோ பிள்ளைகள் கண்ணீரோடும் வேதனையோடும் தங்களுடைய வாழ்க்கையை குறித்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில், அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி இயேசுவே ஆண்டவரே நீர் தேற்றுவீராக. எங்களுக்காக சிலுவையை சுமந்த இயேசுவே, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறேன் என்று சொன்னீரே. அந்த இளைப்பாறுதலை தாரும். குழந்தை வரம் வேண்டி வரக்கூடிய பிள்ளைகள், திருமண வரம் வேண்டி வரக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். ஏதோ இவர்களுக்கு இளைப்பாறுதலை, மகிழ்ச்சியின் செய்தியை தாரும். இயேசுவே ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் இந்த வேளையிலும் கூட படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன். நீரே அவர்களை ஞானத்தினால் நிரப்புவீராக. இன்னும் சிறப்பாக எங்கள் நாட்டு தலைவர்கள் உமக்கு உகந்தவர்களாக, உம்மை போல தியாகம் நிறைந்த அர்ப்பணமுள்ளம் கொண்டவர்களாய் இருக்கும்படியாக நீர் ஆசீர்வதியும். கல்வாரி மலையிலே எங்களுக்காக சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்ட இயேசுவே ஆண்டவரே, இதோ உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னீரே. இந்த அமைதியினால் அகில உலகத்தையும் ஆசீர்வதியும். இயேசுவே உம்முடைய திரு இரத்தத்தினால் எங்களை கழுவும். இயேசுவே உம்முடைய திரு இரத்தத்தினால் எங்களை ஆசீர்வதியும். இயேசுவே உம்முடைய திரு இரத்தத்தினால் இந்த உலகத்திற்கு அமைதியை தாரும். ஆமீன்.